போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். இது கமர்ஷியல் விளம்பரங்கள்ல கம்பெனிகள் சொல்றது மட்டுமில்ல, தரமான பொருள் என்பதற்கான முத்திரை இருந்தாதான் அதை வாங்கணும்னு அரசாங்கமே சொல்லுது. தங்கம் இது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, நாட்டோட நிதி நிலைமையே நிர்ணயிக்கிற விஷயம். எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடித்தமான உயர் உலோகம். வருஷத்துல எல்லா நாளுமே தங்கத்துக்கு சீசன் தான். நாம தினசரி பயன்படுத்துற மளிகை பொருள்ல இருந்து எல்லா பொருளுக்கும் அதோட தரத்தை உறுதிப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் ISI முத்திரை குத்துது. இது போலத்தான் தங்க நகைகளோட தரத்தை உறுதி செய்ய ஹால்மார்க் முத்திரை கொடுக்குது அரசாங்கம். ஹால்மார்க் முத்திரைக்கு பிறகுதான் சேல்ஸுக்கு அனுமதிப்பாங்க. ஜூலையில் இருந்து HUID, அதாவது ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிட்டி நம்பருங்கிற முத்திரை தங்க நகைகளுக்கு இருந்தாகணும்னு இந்திய தர கட்டுப்பாட்டு நிர்ணயத்துறை ஆர்டர் போட்டுச்சு. ஹால்மார்க் தங்கமானு செக் பண்ண BIS கேர் ஆப் கூட செயல்பாட்டில் இருக்கு. சிறுக சிறுக சேமிச்சு ஒவ்வொரு கிராமா பார்த்து வாங்குற ஜனங்களுக்கு தரமான தங்கம் கிடைச்சாகணும். இதை உறுதிப்படுத்த தான் இத்தனை கண்டிஷன்களையும் விதிக்குது கவர்மெண்ட். HUID முறைப்படி ஹால்மார்க் பண்ண தங்க நகைகள் மட்டுமே தான் விற்கணுன்றது இருக்கு. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு தங்க நகையிலையும் என்னென்ன ரிமூவபிள் பார்ட்ஸ் இருக்கோ அந்த ஒவ்வொரு நகையிலையும் உங்களுக்கு ஹால்மார்க் முத்திரை இருக்கணும். பக்கத்துல பியூரிட்டி கேரட்டேஜ்லயும் பார்ட்ஸ் பர் 1000லையும், அதுக்கப்புறமா முக்கியமா HUID ஒரு 6 இலக்கு கொண்ட நம்பர் இருக்கணும். இந்திய தர கட்டுப்பாட்டு நிர்ணயத்துறையோட கண்டிஷன்கள் ஏற்கனவே நடைமுறையில் தான் இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இந்திய தர கட்டுப்பாட்டு நிர்ணய மையத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. சேர்ந்த கம்ப்ளைண்ட் சென்னை கேளம்பாக்கத்தில் OMR ரோட்டில் இருக்கிற ராகுல் கோல்ட் ஹவுஸ் மேலே குற்றம் சொல்லுது. அந்த கடையில் தங்க நகைகளை வாங்கி HUID குறியிட்ட BIS கேர் ஆப்பில் செக் பண்ணப்போ அதில் தப்பு நடந்திருக்குதுன்னு தெரிய வந்ததா கம்ப்ளைண்ட் பார்ட்டி குறிப்பிட்டிருந்தார். அதாவது தனக்கு விற்கப்பட்ட நகைகள் போலி தங்கத்தால் செய்யப்பட்டு போலியா ஹால்மார்க் முத்திரை வைக்கப்பட்டிருக்குன்னு குறிப்பிட்டிருந்தார். இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்ட இந்திய தர கட்டுப்பாட்டு நிர்ணய மைய அதிகாரிகள் கேளம்பாக்கம் ராகுல் கோல்ட் ஹவுஸில் ரெய்டு நடத்தினாங்க. அங்க சேல்ஸுக்காக வச்சிருந்த நகைகளை ஆய்வு செஞ்சாங்க. அப்போ அதெல்லாம் போலி தங்கம், போலியான ஹால்மார்க் முத்திரைன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. 16 வளையல்கள், 25 சங்கிலிகள், 4 ஜோடி கம்மல்கள், 217 மோதிரங்கள்னு 1 கிலோ 173 கிராம் போலி தங்க நகைகளை சீஸ் பண்ணாங்க. ராகுல் கோல்ட் ஹவுஸில் இது வரைக்கும் நடந்த பிஸ்னஸ் தொடர்பாக ஓனர்கிட்ட என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசன்ட் டேஸில் இந்த அளவுக்கு போலி ஹால்மார்க் முத்திரை கொண்ட நகைகளை பறிமுதல் செய்யப்படுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்கிறாங்க BIS டீம். தங்கத்தோட தரத்தை எப்படி கன்ஃபார்ம் பண்றது, ஏமாறாம இருக்க என்ன செய்யணும்னு இந்திய தர கட்டுப்பாட்டு நிர்ணய மைய அதிகாரிகள் கிட்ட கேட்டோம். தங்க நகைகளை வாங்குறப்போ கடையிலேயே லென்ஸை கேட்டு வாங்கி HUID குறியிட்ட மொபைலில் சரி பார்த்து வாங்கணும்னு சொல்றாங்க அதிகாரிகள். ஜுவல்லரியில இந்த ஹால்மார்க் முத்திரை இருக்கும், இந்த பியூரிட்டி இன் கேரட்டேஜ் அண்ட் ஃபைன்னஸ் இருக்கும், அண்ட் 6 டிஜிட் நம்பர் இருக்கும். இதுக்கு நாங்கள் ஒரு BIS கேர் ஆப்ன்றது டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த HUID 6 டிஜிட் ஒவ்வொரு நகையில இருக்கிறதுனால நீங்க நகை கடைக்காரர்கிட்ட நீங்க மேக்னிஃபைங் கிளாஸ் 10x மேக்னிஃபைங் கிளாஸ் அவர் கட்டாயமா வச்சிருக்கணும். அதை நீங்க வாங்கி அந்த HUID பார்த்து BIS கேர் ஆப் சாதாரணமா ஒரு பிளே ஸ்டோர்லயோ ஆப் ஸ்டோர்லயோ ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல வெரிஃபை HUID இருக்கும். அதுல இந்த HUID ஒவ்வொரு கஸ்டமரும் வாங்கறதுக்கு முன்னாடி அதை போட்டிங்கன்னா அந்த 6 டிஜிட் ஆல்ஃபா நியூமரிக் நம்பர், ஆல்பபெட்டும் இருக்கும் நம்பரும் இருக்கும், அது போட்டிங்கன்னா அது யார் அந்த நகை கடைக்காரரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அது யார் ஹால்மார்க் பண்ண அசையிங் அண்ட் ஹால்மார்க்கிங் சென்டரோட நேம், அட்ரஸ், முக்கியமாக அந்த ஜுவல்லரி என்ன ஜுவல்லரி, இயர்ரிங்னா இயர்ரிங், வளையல்னா வளையல், செயின்னா செயின், அது தெரியும். ப்ளஸ் முக்கியமாக பியூரிட்டி, அதாவது அவங்க வாங்கறதுக்கு முக்கியமான ஒரு அஷூரன்ஸே அந்த பியூரிட்டி தான். அதுவும் அந்த ஆப்லயே கிளியரா தெரியும்.
அப்படி செக் பண்ணுறப்போ அது போலின்னு தெரிஞ்சா 9962606207 நம்பர்லையோ சென்னை தரமணியில் இருக்கிற இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிர்ணய மையத்தோட பிரான்ச் ஆஃபீஸில் நேரில் வந்தோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஆஃபீஸர்ஸ் சொல்கிறாங்க. சில பேர் தங்கம் வாங்குறதுக்காக லைஃப் டைம் சேமிப்பையே செலவு செய்வாங்க. ஸோ தங்கம் வாங்குறப்போ ஹால்மார்க் மாதிரியான வழிகாட்டுதல்களை ஃபாலோ பண்ணோன்னா லைஃபே சேஃப் தான்.